ஹோண்டா இந்தியாவின் புதிய 2025ஆம் ஆண்டிற்கான சைன் 125 மற்றும் எஸ்பி 125 என இரு மாடல்களுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன மற்றும் ஒற்றுமைகள் என்ன, அதே நேரத்தில் ஆன்-ரோடு விலை மற்றும் முக்கிய சிறப்பம்சங்கள், போட்டியாளர்கள் யார் என்பதையெல்லாம் தற்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஆட்டோமொபைல் தமிழனில் டைமண்ட் டைப் சேஸ் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இரு மாடல்களும் பொதுவாக பல்வேறு அம்சங்களை பகிர்ந்து கொண்டாலும் கூட என்ஜின் உட்பட என்ஜினில் கூட சிறிய அளவிலான டியூனிங் மாற்றங்களை பெற்றுள்ளது எஸ்பி 125. இதனால் கூடுதல் பவர் மற்றும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகின்றது. சைன் 125 மாடலை விட சைன் 125 ஆனது கூடுதலான மைலேஜ் வெளிப்படுத்துகின்றது எஸ்பி 125 மாடலை விட போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் ஒவ்வொரு மாடலுக்கும் சிறிய அளவிலான டிசைன் மாற்றங்கள் என பலவற்றை வித்தியாசப்படுத்துகின்றது ஹோண்டா நிறுவனம். முதலில் என்ஜின் ஒப்பீட்டை பார்த்துவிடலாம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை. இரு மாடல்களிலும் OBD 2B அப்டேட்டுடன் BS6 என்ஜினானது பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டு மாடல்களுமே ஒரே அளவிலான சிசி 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு என்ஜினானது பெறுகின்றது. இருந்தாலும் பவர் வித்தியாசம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எஸ்பி 125 கூடுதலான பவரை வெளிப்படுத்துகின்றது சைன் மாடலை விட. அதே நேரத்தில் டியூனிங் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளிட்டவற்றிலும் மாறுதல்களை கொண்டிருக்கின்றது. இதனால் பெர்ஃபார்மன்ஸ் ஆனது சைன் மாடலை விட கூடுதலாக எஸ்பி 125 வெளிப்படுத்துகின்றது. இரு மாடல்களுக்கான பவர் வித்தியாசம் 0.10 அமைந்திருக்கின்றது. குறிப்பாக எஸ்பி 125 7500 RPM இல் 10.72 HP பவரையும், எஸ்பி 125 மாடலை விட சற்று குறைவாக அதே 7500 RPM இல் 10.63 HP பவரை சைன் மாடலானது வெளிப்படுத்துகின்றது. டார்க்கானது இரண்டு மாடல்களிலும் ஒரே மாதிரியாக 10.9 நியூட்டன் மீட்டராக அமைந்திருக்கின்றது 6000 RPM இல். ஹோண்டாவின் இரண்டு 125cc மாடல்களும் ஒரே மாதிரியாக 5 ஸ்பீட் கியர் பாக்ஸை தான் பகிர்ந்து கொள்கின்றன. என்ஜின் ஒப்பீட்டளவில் சிறிய அளவில் மாற்றங்கள் மட்டுமே இரண்டு மாடல்களுக்கும் அமைந்திருக்கின்றது. இதனால் கூடுதல் பெர்ஃபார்மன்ஸை எஸ்பி 125 மாடலும் சைன் 125 கூடுதலான மைலேஜையும் வெளிப்படுத்துகின்றது. சைன் 125 மாடலானது சராசரியான மைலேஜ் 55 முதல் 58 கிலோமீட்டரும், எஸ்பி 125 மாடலானது சராசரியாக 55 கிலோமீட்டர் வரை கிடைக்கின்றது. அடுத்ததாக மெக்கானிக்கல் சார்ந்த பல்வேறு அம்சங்களை ஒப்பீட்டளவில் அறிந்து கொள்ளலாம். இரு மாடல்களும் பொதுவாகவே 18 அங்குல வீல் கொண்டிருக்கின்றன. இவற்றில் முன்புறத்தில் ஒரே மாதிரியாக 80/100 18 அங்குல டயரானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்புறத்தில் இரு மாடல்களிலும் டயர் வித்தியாசப்படுகின்றது. சைன் 125 மாடலானது 90/100 மற்றும் எஸ்பி 125 மாடலானது 100/80 டயரை பெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் அடுத்ததாக ட்ரம் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனை இரண்டு மாடல்களிலும் ஒரே மாதிரியாக முன்புறத்தில் 130 mm ட்ரம் அல்லது 240 mm டிஸ்க், அதே நேரத்தில் பின்பக்கத்தில் 130 mm ட்ரம் பிரேக்கினை இரண்டு மாடல்களும் பெற்று கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் ஆப்ஷனை இரண்டு மாடல்களும் பெறுகின்றன. இரண்டு மாடல்களுக்கான எடை 4 கிலோ வரை வித்தியாசப்படுகின்றது. சைன் 125 113 கிலோவும், எஸ்பி 125 117 கிலோவும் பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக இரு மாடல்களின் வீல் பேஸ் ஒரே மாதிரியாக 1285 mm அமைந்திருந்தாலும் இருக்கை நீளம் 678 mm எஸ்பி 125 மற்றும் சீட் லென்த் ஆனது சைன் 125 மாடலில் 651 mm அமைந்திருக்கின்றது. இருக்கைக்கான உயரம் 790 mm மற்றும் 791 mm சைன் 125 அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக எஸ்பி 125 மற்றும் சைன் 125 பைக்கின் டிசைன், கிராபிக்ஸ் மற்றும் முக்கிய வசதிகள் என்னென்ன வேறுபடுகின்றன என்பதை எல்லாம் சுருக்கமாக பார்க்க போகின்றோம். இரண்டு மாடல்களின் டிசைன் அம்சங்களும் வெவ்வேறு மாதிரியாக அமைந்திருக்கின்றது. ஒன்று ஃபேமிலி லுக்கிலும் மற்றொன்று ஸ்போர்ட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வழங்கும் வகையிலான மாடலாக அமைந்திருக்கின்றது எஸ்பி 125. இதில் வழங்கப்பட்டுள்ள பாடி, கிராபிக்ஸ் மற்றும் நிறங்கள் என அனைத்தும் சற்று மாறுபட்டதாக அமைந்து இரண்டு மாடல்களுக்கும் பெரிய அளவிலான வித்தியாசத்தை வழங்குகின்றது. குறிப்பாக எஸ்பி 125 மாடல் ரொம்ப பிரீமியம் அம்சங்களை தற்பொழுது பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 4.2 அங்குல TFT கிளஸ்டருடன் பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை வழங்கும் ஹோண்டா ரோட் சிங்க் ஆப் கனெக்டிவிட்டி ஆதரவை ப்ளூடூத் வாயிலாக இணைக்கும் பொழுது டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் உட்பட பல்வேறு அம்சங்களை பெற முடியும். அடுத்ததாக தற்பொழுது வந்துள்ள சைன் 125 2025 மாடலில் டிஜிட்டல் LCD கிளஸ்டர் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே முந்தைய எஸ்பி 125 2024 மாடலில் இடம்பெற்றிருந்த அந்த கிளஸ்டரை தற்பொழுது சைன் 125 பெற்றிருக்கின்றது. முன்பாக சைன் 125 ஆனது டிஜிட்டல் அனலாக் முறையிலான கிளஸ்டரை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த கூடுதல் மாற்றங்கள் இரண்டு மாடல்களுக்கும் வித்தியாசப்படுத்துகின்றன. தொடர்ந்து ஹாலஜன் ஹெட்லைட் பல்பையே சைன் 125 பெறுகின்றது. ஆனால் எஸ்பி 125 மாடலானது LED லைட்டை பெறுவது மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகின்றது. அடுத்து மிக முக்கியமாக நாம் பார்க்க போவது இரண்டு மாடல்களுக்கான விலை வித்தியாசம். சைன் 125 மற்றும் எஸ்பி 125 என இரண்டு மாடல்களுக்கான விலை வித்தியாசம் தோராயமாக 8000 முதல் 10000 வரை அமைந்திருக்கின்றது. சைன் 125 மாடலின் ஆன்-ரோடு விலையானது 1 லட்சம் முதல் துவங்கி 1,07,000 வரை அமைந்திருக்கின்றது. எஸ்பி 125 மாடலின் ஆன்-ரோடு விலை தமிழ்நாடு உடையது 1,12,000 முதல் துவங்கி 1,17,000 வரை அமைந்திருக்கின்றது. என்னென்ன வித்தியாசங்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம். இதில் உங்களுக்கு ஏற்ற மாடல் எது என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஃபேமிலி லுக் விரும்புபவர்களுக்கு சைன் 125
ஸ்போர்ட்டிவான அதே நேரத்தில் ஃபேமிலி சார்ந்த பல்வேறு அம்சங்களுக்கு ஏற்றதாக SP125 விளங்குகின்றது. இரண்டு மாடல்களுக்கும் போட்டிகள் யார் என்பதை அடுத்ததாக பார்க்கலாம். இந்த இரண்டு மாடல்களுக்கும் பொதுவாக SP125 மாடலுக்கு நேரடியான போட்டியை பல்சர் N125, NS125, அதே நேரத்தில் ரைடர் 125, ஹீரோ நிறுவனத்தின் எக்ஸ்ட்ரீம் 125R, ஹீரோ கிளாமர் 125 மற்றும் ஹோண்டா சைன் பைக்கிற்கு போட்டியாக பல்சர் 125, ஹீரோ நிறுவனத்தின் சூப்பர் ஸ்பிளண்டர், கிளாமர் உள்ளிட்ட மாடல்கள் கிடைக்கின்றன. தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.